நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. ஃப்ரெண்டு டீ போட போயிருக்காமா, வந்தோன்னே குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். பார்த்து பார்த்து கொட்டிடாத, சக்கரை போடல தானே. அம்மா டீ வந்துருச்சு, இரு வெயி நான் வந்துடுறேன். அண்ணா போதும்ண்ணா. இல்லை பரவாயில்லண்ணா போதும்ண்ணா. எமர்ஜென்சி மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம். ஏங்க நானே சென்னை போக அவசரமா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன், நீங்க வேற யார்ட்டையா கேளுங்க. ஏங்க யாருமே நிக்க மாட்டாங்க, பெரியப்பாக்கு வேற உடம்பு சரியில்லைங்க, எமர்ஜென்சி. ஏய் மச்சான் பவித்ராட அவதான நடத்துது. சரி நீங்க சீக்கிரம் ஏறுங்க. தேங்க்ஸ். சீக்கிரம் ஏறுங்க. போலாங்க. ஆமா எங்க போகணும்னு சொன்னீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கால் வருது ஒண்ணு. பேசுங்க. ஏய் பவி, நீ சேஃப் தானே? ஏய் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை தேடிட்டு இருக்காங்கடி. நித்யா அவனை நான் சும்மா தான் அடிச்சேன், அதுக்கே மயங்கி விழுந்துட்டு இப்படி துரத்திட்டு இருக்கான். போலீஸ் பையன் துரத்ததான் செய்வான், நீ எங்கேயும் மாட்டிக்காத. அதான் ஒரு வாரம் கருமத்து மட்டில இருக்க எங்க பாட்டி வீட்டுக்கு ஓடி போயிடலான்னு கிளம்பிட்டான். ஊரை விட்டு ஓடி போறியா? சத்தியமா எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு கூப்பிடுறேன். ஏங்க உங்க போன்ல ஒரு கால் பண்ணிக்கலாமா? ஹலோ, ஏய் நான் கார்த்தி பேசுறேன். மயிர் ஃபோன் பண்ண எடுக்க முடியாதா? தயவு செஞ்சு எனக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. ஹலோ ஹலோ. அம்மா వెళ్ళిపోయాను. లేదమ్మా బాధపడటం లేదు. சரி சரி பேசிட்டு. தெலுங்கா, ஆந்திராவா தெலுங்கானாவா? ஹைதராபாத். உங்க பேரு? பேரு பிரகாஷ். நீங்க? கீர்த்தி. போலாமா? ஏங்க எங்க போறோம்னு சொன்னீங்க? நீங்க எது வரையும் போறீங்க? ஏங்க எமர்ஜென்சி உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க எங்க போகணும்னு. நான் போத்தனூர் வரைக்கும் போகணுங்க. அவ்வளோ தூரமா? உங்களுக்கு கஷ்டம்னா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, எமர்ஜென்சின்னு சொல்றீங்க, நான் அங்கேயே ட்ராப் பண்ணி விடுறேன் உங்களை. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கார்த்தி. கோயம்புத்தூர்ல தான் என்கேஜ்மெண்ட். இனிமேல் நமக்குள்ள அவ்வளோதான். ஆமா சென்னை எதுக்குங்க போறீங்க? சென்னையா? ஓ சென்னையா, அது ஒரு ஆக்டிங் ஆடிஷனுக்காகங்க. ஆமா பிரகாஷ், மொபைல் எப்படி தொலைச்சிங்க? ட்ரெயின்ல வரும்போது நல்லா தூங்கிட்டேங்க, எந்திரிச்சு பார்த்தா போனை காணோம். ஹைதராபாத்ல இருந்து வர்றீங்க, பார்த்து வர்றது இல்லையா? ஆனா தமிழ் நல்லா பேசுறீங்களே. அது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பெரியப்பா வீட்டுல இருந்தாங்க படிச்சேன், அதனால. ஓகே ஓகே. ஆமா உங்களுக்கு ஆக்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆக்டிங் தான் பிரகாஷ் எல்லாமே. ஊர்வசிமா மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸ் ஆகணும். அதுவும் அந்த கம்முனு கடை அப்படின்னு சொல்லும் போது என்ன நடிப்புல. இது மனோரமா டைலாக்ல? ஆமா மனோரமா. எனக்கு தெரியும் ஆப்வியஸ்லி, நான் சும்மா உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பெரிய ஆக்டரா வருவீங்க. போமா போலாம். என்னாச்சுங்க? பிரகாஷ் போலீஸ் ஆக்சுவலி என்கிட்ட லைசன்ஸ் இல்ல, நீங்க ஓட்டுறீங்களா? நான் நடந்து அங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு நீங்க எங்க நடந்து வரணும்? ட்ரிபிள்ஸ்னா தான் பிரச்சனை, டபுள்ஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுங்க நான் ஓட்டுறேன். ஹெல்மெட் போடுப்பா. இந்த போடுறேன் சார். நீ ஏன் முகத்தில மூடி இருக்க? டஸ்ட் சார். லைசன்ஸ் எடுப்பா. கார்த்தியா? ஆமா சார். வீடுங்க சார். இவன் ஹைதராபாத் சார், கெஸ்டா வந்திருக்கான், பெருசா ஏரியாலாம் தெரியாது. ஹைதராபாடா? இதுல திருப்பூர்னு போட்டிருக்கு. என்ன விளையாடுறீங்களா? இறங்க, வண்டி விட்டு கீழே இறங்க ரெண்டு பேரும். சார் திருப்பூர் தான் சார், திருப்பூர் தான் சார். இறங்க, வண்டி விட்டு இறங்க கீழே இறங்க. ஏட்டையா இவங்க ரெண்டு பேருக்கு கூட்டு போய் போட்டோ எடுத்துட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர்ல வாங்கிக்கங்க. ஓகே. ஹெல்மெட் கழட்டு சொல்லணுமா? சரி கிளம்புங்க.
நிறுத்துங்க. ஏங்க நான் சொல்றேங்க. வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன். ஏங்க உங்களுக்கு நான் பொறுமையா சொல்றேன். வண்டி நிறுத்துறியா இல்ல நான் குதிக்கவா? ஏங்க இறங்கு. நீ முத இறங்கு. பேக் ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்களே சொல்லுங்க. யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படிங்க எல்லா உண்மையும் சொல்றது? நான் ஸ்ட்ரேஞ்சராகவே இருந்துட்டு போயிடுறேன். ஆளை விடு. ஏங்க சத்தியமா சித்தப்பா உடம்பு சரியில்லைங்க. ப்ளீஸுங்க. பெரியப்பான்னு சொன்னீங்க. ஏங்க சரிங்க, நான் இந்த வாட்டி உண்மையை சொல்லிடுறேங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன ரோட்டில் மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னு வைங்க, சத்தியமா நீங்க நாசமாக போயிடுவீங்க. ஏங்க லைஃப் மேட்டருங்க, ப்ளீஸுங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஏங்க வந்தாச்சா? ஏங்க இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா போலீஸ்ட்ட போக வேண்டியதானே? பொண்ணு ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அது இல்லைங்க, அவள் கட்டினா என்னதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்றுருக்கா. அவங்க வீட்டில் தான் காசு இல்லை வேலை இல்லைன்ட்டு பிடிச்சிட்டாங்க. ரொம்ப லவ் பண்றீங்களோ? 4 வருஷம் லவ்ங்க. என்னாச்சுங்க? ஏங்க பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேங்க. என் மேலே இருக்க கோவத்தில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு லிஃப்ட் கொடுக்கும்போது தானே பங்க்லேருந்து வந்தீங்க. 50 ரூபாய்க்கு தாங்க அடித்தேன். ஏங்க முடியலங்க, நிறைய டோ பண்ண சொல்லலாமா? பங்க் இன்னும் 200 மீட்டர் தாங்க காட்டுது. உயரலாம். ஆமாம், நீங்கள் இன்னும் வேலைக்கு போகல? வேலை கிடைக்கலங்க. என்ன ஃபீல்டு? இது கம்ப்யூட்டர் ஃபீல்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஐடியில் ஹெச்ஆராக இருக்கா. நான் அவட்ட வேணா கேட்டு பார்க்கட்டுமா? இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல, இருங்க நான் கேட்குறேன். பார்த்துக்கலாங்க. ஹலோ, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்படி ஒரு இன்டர்வியூ இதாங்க ஃபர்ஸ்ட். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் கம்ப்யூட்டர். பைத்தான் ஜாவாலாம் தெரியுமா? ஹலோ மேடம், கேட்குதுங்களா? எனக்கு தெளிவா கேக்குது. ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் மேடம். என்ன நீங்க எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க? பவி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாத்து டைமையும் வேஸ்ட் பண்றீங்க? கட் பண்ணுங்க. எல்லா கம்பெனியில் ஹெச்ஆர் கொஞ்சம் தத்தி தான் போலங்க. நான் என்ன கேட்டாலும் தெரிலங்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கார்த்தி. கோயம்புத்தூர்ல தான் எங்கேஜ்மெண்ட். இதுதான் லவ். நமக்குள்ள ஆகணும். இப்போ நீ யாருன்னு உண்மையை சொல்லலை, நான் போலீஸ்ட்ட போயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணுறது வேற, லைஃப்பை நடத்துறது வேற. உனக்காக நான் 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். ஆனா நீ இன்னும் ஊர் சுத்திட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சந்தியா. எப்ப பார்த்துப்ப? இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சந்தியா 2 வருஷம் லவ் பண்ணோம். அவள் சொல்கிற எதையும் நான் கேட்கல. அப்புறம் திடீர்னு அவளாவே ஒரு நாள் வந்து, என்னால் இங்கேருந்து மூவ் ஆக முடியல, எங்கள் வீட்டில் மேரேஜ் ப்ரெஷர் பண்ணுறாங்க, பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டா. அப்போ சொன்னதெல்லாம் பொய். அப்போ கட்டாய கல்யாணம்? என் கூட கட்டாயி கல்யாணம். அதான் பிரச்சனை பண்ண போகிறேன். சரி போகும்போது யாராவது கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். உங்களை பார்த்தோன்னா தான் சரி கூட ஒரு பொண்ணு வந்தா அடி விழுகாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. அதை உங்களுக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போகலான்னு. சாரி. வேணான்னு போயிட்டா விட்டுற வேண்டியதானே? பிரச்சனை பண்ணிட்டா மட்டும் என்ன சொல்யூஷன் சொல்லுங்க? லெட் ஹர் கோ. அதானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரெக்டு தான். லூஸ் மாதிரி நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுட்டு உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கேன்ல, உங்கள் ப்ராப்ளமில் நான் யார்? ஏங்க நான் அந்த இதில் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே, அதை கேட்டேன். பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் இல்லையே. எனக்கு வேறு ஆடிஷனுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. 5 மணி நேரம் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை தானே? சரி சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடுங்க. நீங்கள் ஆடிஷன் போங்க, நான் கிளம்புறேன். ஒரு பையனை வேணான்னு சொன்னேன். பவி, ஏ பவி, இது எங்க போற? உனக்கு என்ன வேணும்? லவ்க்கு ஓகே சொல்லவே மாட்டியா? நான் உனக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத.
இரு. கையை விடு. நீ சொல்லு. மரியாதையா கையை விடு. ஏய் நீ சொல்லு. கையை விடு. அதான் ஊரை விட்டு ஓடி போயிட்டு பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் வரலான்னு. சரி இப்போ போயிடுவீங்க, திருப்பி வந்தோன்னே பிரச்சனை பண்ணா? பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணுங்க. இப்படி ஓடிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஏங்க காலையிலேருந்து என்கிட்ட நடிச்சிங்களே, இதே மாதிரியே போய் அவங்கள்ட்ட நடிச்சா முடிஞ்சு அப்படிங்கிறீங்க? ஆமாம், வாங்க வந்து வண்டி எடுங்க. நீங்களே எடுங்க. சரி உட்காருங்க. பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். பேசு. ஏங்க இதாங்க என் எக்ஸு. என்னம்மா? யாரு? சித்தப்பா. நீ எதுக்கு இங்க வந்த? சார் கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம் சார். பேசுறதுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. என்னத்த பேச போற? என் பையனை மண்டே உடைச்சு வச்சிருக்க. உனக்கு என்ன பண்ற பாரு. என்னத்த பேச போற? என்னத்த பேச போற? எங்க வீட்ல இருந்தா அங்க வந்து பிரச்சனை பண்ணுவான்னு என் சித்தப்பா வீட்டுக்கு வந்தா இங்கேயும் வந்துட்டான். இவனோட ஒரே நச. இவன் கூடலாம் மனுஷன் வாழுவானா? செத்திங்க நீங்க. இந்நேரம் உள்ள போய் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். மாப்பிள்ளை வீட்டுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு உங்க கல்யாணமே நிக்க போகுது. கடைசியில கார்த்தி கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டான். என்னடா? சார் சாரி சார். எல்லாம் கேள்விப்பட்டேம்மா. உன் மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லாமே என் பையன் மேலதான் தப்பு. போடா டேய். என்னடா பாக்குற நீங்க? எல்லாம் ஒன்னால வந்த என்னடா? என்னடா பேசிக்கிட்டு டக்குனு அவ லவ் மேட்டர் பத்தி தான் பேச வரோன்னு நினைச்சு பயந்து அழுதுட்டா. பின்ன இருக்கணும்ல. ஆஹா. ஆமா, உள்ள போய் என்ன சொன்ன? உண்மையை சொல்லு. சில நேரங்கள்ல பொய் சொல்றதுல எதுவும் தப்புலாம் இல்லைங்க. ச்சே, இந்த உலகத்துல பொய்யெல்லாம் எப்படிதான் சொல்றாங்களோ. இல்ல சரி ஓகே. பிரகாஷா கார்த்தியா? கார்த்தி. ஓகே பாப்போம் கார்த்தி. ஓகேங்க, பை. பாப்போம். ஏங்க ஒரு எமர்ஜென்சி, லிஃப்ட் கிடைக்குமா? ஏங்க சென்னைக்கு அவசரமா ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கேன். ஏறு. போலாமா பவி? போலாம் கார்த்தி.